அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமாஸ் சேனலில் நம்ம வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திரைத்துறையில் ரொம்பவே பிரபலமான நடிகர்னா அஜித் குமார் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, கார் பந்தயத்தில் தன்னுடைய இடத்தை பிடித்து வர்றாரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. என்னன்னு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகை யாருன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகர்களில் ஒருவர் தாங்க அஜித்குமார். கார் பந்தய வீரர் கூட சொல்லலாம். தற்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய கார் பந்தயங்களை கலந்து கொண்டு வராரு அஜித்குமார். தனது திரைப்பயணம் குறித்து மனம் திறந்திருக்காரு. அது என்னன்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நான் சினிமாவுக்கு வந்த புதுதில் தமிழ் பேசவே தெரியாது. தமிழை கற்றுக்கொண்டு பேச ரொம்ப கடுமையாக உழைத்தேன். அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடினமாக இருந்துச்சு. வந்த புதில உன் பெயர் பிரபலமான பெயர் போல இல்லைன்னு பெயரை மாற்றுப்பான்னு சொன்னாங்க. ஆனால் சினிமாவுக்காக என் பெயர் பார்த்தீங்கன்னா உள்ளிட்ட அடையாளத்தை நான் மாற்ற விரும்பலைங்க. வேறு பெயரும் சூட்டலை. நான் அடைந்த வெற்றிகள் எளிதாக எனக்கு கிடைச்சதும் இல்லை. கடின உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கு பின்னர் தான் அது எல்லாமே சாத்தியமானுச்சு. சவால்களை தாண்டி பயணிக்கக்கூடிய நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கார் ரேசிங்கில் 19 வயது வாலிபராக உழைக்கிறேன். கவனமும் செலுத்தி வரேன். ஹாலிவுட் நடிகர் பிராட் நடித்த F1 படம் போல இந்தியாவில் புதிய படமோ இல்லைன்னா அதன் ரீமேக்கோ உருவாக்கப்பட்டா நடிப்பீங்களான்னு கேள்வி கேட்டாங்க. இந்த வகையாலாவது இந்த விளையாட்டை நான் பிரபலப்படுத்த முடிந்தால் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவர் பார்த்தீங்கன்னா அறிவு விழிப்புணர்வுன்னு கார் ரேஸினுடைய அடிப்படை. கார் ரேஸில் சில விபத்துக்களை சந்தித்திருக்கேன். காயங்கள் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரேஸை நல்லபடியாக முடிக்க வேண்டும் தான் என் மனம் எப்போதுமே இருந்திருக்கு. அந்த வகையில் பந்தயத்தில் இருந்து விலகும் அளவுக்கு எனக்கு இன்னும் காயம் எதுவும் ஏற்படலை. அதற்காக மகிழ்ச்சி ரொம்ப அடைகிறேன். கார் பந்தய வீரர்கள் காயங்களையும் விபத்துக்களையும் எதிர்கொள்வது ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான். நான் 29 அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டிருக்கேன். நான் நடிகன் என்பதால் அது பெரிய அளவில் பேசப்பட்டு தான் வருது. பொருளாதார ரீதியால் நான் முன்னேறும்போது தான் சில திட்டமிடல்கள் சாத்தியமாகும். தருவாரா பெறுவாரான்னு நாம் தான் முடிவு செய்யணும். ஏன்னா செல்வம் சில நேரங்களில் நம்மை ராட்சசனாக மாற்றிடும். வெற்றி தான் காட்டு குதிரைங்க. யாரும் அதில் ஏறலாம். ஆனால் அந்த குதிரையை அடக்க முடியலைன்னா அது நம்ம கீழே தள்ளி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். இப்போது இருந்து வருகின்ற மார்ச் மாதம் வரையுமே பார்த்தீங்கன்னா நான் கார் ரேஸில் பிஸியாக இருக்க போகிறேன். எனவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப பிஸியாக தாங்க இருப்பேன். அதனால் படப்பிடிப்பில் என்னால் கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. புதிய படத்தின் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் வெளியாகணும்னு சொல்லியிருக்காரு. எனது இத்தனை ஆண்டு பயணத்தில் எனக்கு பக்கபலமாக இன்று வரையுமே இருந்து வர மனைவி ஷாலினி, என் பிள்ளைகள், திரையுலகினர், ரசிகர்கள்னு அனைவருக்குமே நன்றி தெரிவித்திருக்காரு. இவரை பற்றி பார்த்தீங்கன்னா குட் பேக் அக்லி படத்தை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மீண்டும் அஜித்குமார் புதிய படம் நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கு. அவரது 64வது படமாக இது அமைன்னு எதிர்பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் மூலம் புகழ்பெற்ற கதாநாயக உருவெடுத்த ஆரவ் பார்த்தீங்கன்னா கடைசியாக மகிழ் திருமணி இயக்கத்தில் அஜித்குமாரோடு இணைந்து நடித்த படம் தாங்க விடாமுயற்சி. இந்த படத்தில் ரொம்பவே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருப்பாரு. முன்னதாக மார்க்கெட் ராஜான்னு உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தாலும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரபலமானங்க. இந்த நிலையில் சொந்தமாக தயாரிப்பு நிறுவனம் தொடங்குவதாக ஆரவ் வெளியிட்டிருக்காரு. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த பல ஆண்டுகளாக மக்கள் அளித்த அன்பு அங்கீகாரமும் எனக்கு பெரும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் வழங்கியதோடு இந்த அழகான திரைப்பட உலகின் ஒரு பகுதியாக மாறியுள்ளதாக சொல்லியிருக்காரு. இப்போது அந்த பயணத்தை நான் மேலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய நோக்கில் தான் திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான ஆரவ் ஸ்டுடியோஸின் துவக்கத்தை பணியுடன் அறிவிப்பதில் பெருமை கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆரவ் ஸ்டுடியோஸின் கதை சொல்லும் கலைமையின் மீது உள்ள தீவிரமான ஆர்வத்திலிருந்து ஆழமான அன்பிலிருந்து உருவானச்சுன்னு சொல்லியிருக்காரு. விஷுவல் கிரியேட்டிவ் உலகில் இதுவரை சொல்லப்படாத இயல்பான கதைகளை உருவாக்கும் நோக்கத்தோடு இந்த நிறுவனம் உருவாகி வருவதாகவும் சொல்லியிருக்காரு. கடவுளுடைய அருளும் திரைப்பட ரசிகர்களின் அன்போ துணையாக இதயங்களை தோடும் சிறந்த படங்களை தொடர்ந்து உருவாக்கும் நம்பிக்கையோடு நன்றியுடன் இந்த சினிமா பயணத்தை பெருமையோடு தொடங்க போவதாகவும் தெரிவித்திருக்காரு. நடிகர் அஜித்குமார் வெளியிட்ட ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா தற்போது ரொம்பவே பிரபலமாயிட்டு வருது. அது என்னன்னா, கரூர் விஜய் நடத்திய தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா
செப்டம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமை நடந்த பரப்புரை கூட்டம் நடைபெற்றிருக்கு. இதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை நீக்கி 10 பேர் உள்பட மொத்தம் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. நாடு முழுவதும் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவமாக இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி சிபிஐ விசாரணையும் நடந்து வருதுங்க. இந்த நிலையில உயிரிழந்தவர் குடும்பத்துக்காக தாவேக சார்பில் 20 லட்சம் நிவாரணம் வழங்கிய விஜய் அண்மையில் அவங்க சொன்ன வரவழைத்து ஆறுதலும் சொல்லி அனுப்பியிருக்காரு. இந்த நிலையில தாங்க ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் நேர்காணலின் போது துயர சம்பவம் தொடர்பாக நடிகர் அஜித்குமார் மனம் திறந்திருக்காரு. அவர் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. கரூர் கூட்ட நெரிசல சம்பவத்திற்கு ஒருவர் மட்டும் பொறுப்பு இல்லைங்க, நாம் அனைவரும் தான் பொறுப்பு. ஊடகங்களுக்கு அதில் பங்கு இருக்குது. கூட்டம் திரட்டுவதை பெரிய விஷயமாக்குவதை நிறுத்துங்க. கிரிக்கெட்டில் கூட்டம் கூட்டினாலுமே அங்கே இப்படி நடப்பதில்லை. தியேட்டர் முதல் நாள் முதல் காட்சினே பிரபலங்க கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளை மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஏன் திரையுலகை உலகளவில் தவறாக நீங்கள் காட்டுறீங்க? ரசிகர்களுடைய அன்புக்காகவே நடிகர்களான நாங்கள் உழைத்து வரோம். ஆனால் உயிரை பணயம் வைத்து அன்பு காட்ட வேண்டாங்க. நீங்கள் அன்பை காட்ட வேறு வழிகள் இருக்குதுங்க. முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை நீங்கள் ஆதரிக்காதீங்க. ஊடகங்களும் பொறுப்புடன் இந்த விஷயத்தில் இருக்குன்னு அஜித்குமார் சொல்லியது தற்போது பார்த்திங்கன்னா இணையத்தில் ரொம்பவே வைரலாயிட்டு வருது. சில நேரத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளிவந்த ஒரு தகவல் என்னென்னா, ரசிகர்களால் ரொம்பவே தலைமையில தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய நடிகர் தாங்க அஜித்குமார். இந்த ஆண்டு இவர் நடிப்பில் 2 திரைப்படங்கள் வெளியாயிருக்கு. இதில் விடாமுயற்சி, குட் பேக் அக்லின்னு 2 படமே வெளிவந்த நிலையிலும் விடாமுயற்சி எதிர்பார்த்த வெற்றியை பெறலன்னே சொல்லலாம். அதன் பின்னாடி வெளிவந்த குட் பேக் அக்லி படத்தை ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தாங்க. இந்த படம் அஜித்தின் கெரியரில் பெஸ்டாகவும் மாறிச்சு. இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து மீண்டுமே பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் அஜித் இணைய போகிறாரு. ரோமியோ பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்க இருக்குது. இந்த படத்திற்கான அறிவிப்பு இந்த மாதம் இறுதிக்குள்ள வெளியாகணும் தகவல் வெளியே இருக்கு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித் நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் அளித்திருக்கக்கூடிய பேட்டி தற்போது வைரலாகி வருது. இதில் இன்னும் 2 மாதத்தில் AK-64 படத்திற்கான பணிகளை ஆரம்பிக்க உள்ளேனோ வருகின்ற ஜனவரி மாதத்திற்குள்ள இந்த படத்திற்கான அறிவிப்பு வெளியாகணும் சொல்லியிருக்காரு. நான் ஒரே நேரத்தில் சினிமாவிலும் கார் பந்தயத்தில் ஈடுபட்டு வரேன்னு தெரிவித்திருக்காரு. அஜித் பார்த்தீங்கன்னா படங்களையும் தாண்டி நடிப்பதைக்கு தாண்டி கார் ரேஸ், துப்பாக்கி சுடுதல்னு பல விஷயங்களை கவனம் செலுத்தி வராருங்க. சமீபத்தில் கார் ரேஸ் முடித்துட்டு இந்திய திரும்பியவர் சில கோவில்களுக்கு குடும்பத்தோடு சென்று வந்திருக்காரு. அதன் புகைப்படங்களும் தற்போது இணையதளம் ரொம்ப வைரலாகிட்டு வருது. இந்த நிலையில தாங்க தற்போது அஜித் அளித்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி வைரலாகி வருது. அதில் தனது ரசிகர்கள் பற்றி அஜித் ஒரு விஷயம் சொல்லியிருப்பது தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் என் மீது பொழியக்கூடிய அன்பு நான் எப்போதும் நன்றி கடன் பட்டு தான் இருக்கேன். ஆனால் அதே அன்பு காரணமாகத்தான் நான் குடும்பத்தோடு வெளியில் செல்வதில்லை. என் மகனை கூட நான் பள்ளிக்கு கொண்டு சென்று விட முடியாத நிலை இருக்குது என அஜித் மன வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காரு. அஜித்குமார் நடிப்பில் வெளியான ரொம்ப வெற்றி அடைந்த படம்னா அட்டகாசம் தான். இந்த படத்தினுடைய ரீலீஸ் முன்பதிவு மட்டும் எவ்வளவோ தெரியுமாங்க. இயக்குனர் சரண் இயக்கத்தில் அஜித் நடித்த படம் பார்த்தீங்கன்னா உருவாகியது 2004ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தாங்க இது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூஜா, ரமேஷ் கண்ணா, இளவரசி ஆகியோர் இணைந்து நடித்திருந்தாங்க. இந்த படத்திற்கு பரத்வாஜ் இசையமைத்திருந்தார். அஜித்தின் திரை வாழ்க்கையில் இந்த படம் மிக முக்கியமான படமாக அமைஞ்சிச்சு. 21 ஆண்டுகள் கழித்து தற்போது இந்த படத்தை ரீரிலீஸ் செய்ய திட்டமிட்டு இருக்காங்களாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் ஆவதாக இருந்த நிலையில் சில காரணங்கள் தள்ளி வைத்திருக்காங்க. ஆனால் ரீலீஸ் ஆகுவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த படத்திற்காக பார்த்தீங்கன்னா புக் செய்த விலை நிலவரம் தான் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். 10 லட்சத்துக்கு மேலே முன்பதிவு நடந்துள்ளதாகவும் தகவல் வெளியேறிருக்கு. டிக்கெட் முன்பதிவு செய்தவங்களுக்கு படம் திருப்பி தரப்படும்னு இந்த படக்குழுவினர் அறிவித்திருக்காங்க. நடிப்பில் வெளியான குட் பேக் அக்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா அஜித்தின் திரை வாழ்க்கையில் அதிக வசூல் செய்த திரைப்படம்னு சாதனையை படைத்திருக்குங்க. இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து மீண்டுமே ஆதிக் ரவிச்சந்திரனோடு அஜித்தின் 64வது படத்தை இயக்க இருக்காரு. இதற்கான அறிவிப்பு இதுவரை வெளிவராத நிலையில் படத்தின் முன் தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருது. அறிவிப்பு எப்போது வெளிவருன்னு ரசிகர் ரொம்ப ஆவலோடு காத்திருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியானுச்சு. அது என்னன்னா AK-64 படத்தின் அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாக வர உள்ளதாகவும் தகவல் தெரிய வருது. ரோமியோ பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்க இருக்குது.
இசையமைப்பாளராக பார்த்தீங்கன்னா இந்த படத்திற்கு அனிருத் பணியாற்ற இருக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.